ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மீட்டிங்ல மெயினா பார்க்க போறதுங்கிறது, நேத்தும் திருமணத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கும் அந்த டாபிக் ஒட்டின ஒரு விஷயம் தான் வருது. அதாவது கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம் கல்யாணம் அப்படின்றோம். அப்போ அப்பேற்பட்ட அந்த கல்யாண நிகழ்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டர்னிங் பாயிண்ட். சரி, இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பொண்ணு தேடுறோம் தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கோம், மாப்பிள்ளை தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கோம். ஒரு டைம்ல ஃபிக்ஸ் ஆயிடுது. ஃபிக்ஸ் ஆனதும் பயங்கர சந்தோஷமாயிரும். ஆஹா, அருமையா நமக்கு ஒரு வழியா தேடி கீடி கண்டுபிடிச்சிட்டோம். நல்ல பொண்ணா கிடைச்சிருச்சு, நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சிருச்சு, நல்ல இடமா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷத்துல இருப்போம். அப்போ அந்த சந்தோஷம் நீடிச்சு நிக்காம சிலருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது அப்படியே பிரேக் ஆயிரும். அதாவது பேசி இவங்க அங்க சாப்பிட்டு வந்திருப்பாங்க, அவங்க இங்க சாப்பிட்டு போயிருப்பாங்க, அதோட நின்னு போயிடுறதுங்கிறது, அல்லது ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து அதோட நின்றதுங்கிறது, அல்லது கல்யாண மண்டபம் வரைக்கும் அங்க மாப்பிள்ளையோ பொண்ணோ மாறி போயிடுறதுங்கிறது, இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வரையில மனசு ரொம்ப வலிக்கும். அதாவது 2 வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்பவே மனசு வலிக்கும். 1க்கு 10 வாட்டி யோசனை பண்ணி இறங்கிட்டா பிரச்சனை இல்ல. சரி. அப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது? அதெல்லாம் கடந்து வரக்கூடிய ஜாதகங்கள் எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுங்கிறதுனால, நாளைக்கு அவங்க வாழ்க்கையில ப்ராப்ளம் வந்துருமா? என்ன காரணம்னா, "முதல் கோணல் முற்றிலும் கோணல்" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப எடுத்ததும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்பயே பீஸ் போச்சுன்னா, அப்புறம் வாழ்க்கை பூராமே பீஸ் போன மேனிக்கே இருக்குமா? அப்படின்னாக்க, ஒரு சிலருக்கு அது அப்படியே போறதுங்கிறதும் உண்டு. சிலருக்கு ரெக்டிஃபை ஆயி நல்லபடியா வந்துடுறதுங்கிறதும் உண்டு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, ஆ தமிழ் திரை இசையில இளையராஜாவ சொல்லுவாங்க. மொதன்னு படம் இசையமைக்கிறதுக்காக போய் உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணி, ட்ரையல் பார்க்குற வரைக்கும் கரண்ட் இருந்துச்சாம். டேக் அப்படின்னாங்களாம், கரண்ட் ஆஃப் ஆயிருச்சாம். ஃபர்ஸ்ட் பாட்டு. மொதன்னு ஆரம்பிக்கல. அப்போ இது சகுன தடை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப இருந்தாலும் பரவால்ல, அவரே இசையமைக்கட்டும்னு விட்டதுனால தான், இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல, உலக அளவுல பேர் வாங்கியிருக்காரு. அப்போ இதுல சகுன தடை கிடையாது. பட் இருந்தாலும், அதனால இந்த கல்யாணம் தடங்கல் ஆனதுனால, இன்னொரு கல்யாணம் நடந்ததுன்னா, அது நல்லா இருக்காது. அல்லது பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்படிங்கிற மாரியான பாயிண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு குரூசியலா யோசிக்க வேண்டியதில்ல. சப்போஸ் அந்த மாரி யாருக்கோ கல்யாணம் நின்றிருந்தா கூட, அடுத்து நடக்கிற கல்யாணத்துல அவங்களுடைய வாழ்க்கை செம்மையாவும், சீரும் சிறப்புமாவும் நடந்திருக்கு. எத்தனையோ பேர நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த பாயிண்ட் கிளியர். அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ இந்த கல்யாணம் இப்படிலாம் பேசி நிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாருக்கு நிக்கும் அப்படின்னா, மெயினா 2ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். அல்லது 2ஆம் இடத்ததிபதி, 7ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்பட்டிருப்பாரு. அந்த ஸ்தானாதிபதி பாதிக்கிறது கூட 2வது பட்சம். அந்த ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும். 2, 7 பாதிக்கப்பட்டிருக்கும். அது இல்லாம நடக்கிற தசை குறிப்பா அந்த 2ஆம் இடத்தையோ, 7ஆம் இடத்தையோ கைய காமிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கும். அதுல பாவ கிரகங்கள் சம்பந்தம் இருக்கும். அல்லது வக்ரமாயி இருக்கிறதுங்கிறது இருக்கு. வக்ரமாகி பரிவர்த்தனை ஆகிறதுங்கிறது இருக்கு. அந்த மாரிலாம் வக்ரமாகி பரிவர்த்தனை ஆனா, அந்த கடைசி நேரத்துல மாப்பிள்ளை மாறிடுறது, பொண்ணு மாறிடுறதுங்கிற மாரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் உண்டு. அப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறது அ ஒரு மனுஷன் எதுல சக்சஸ் ஆகி வந்தாலும், இதுல சக்சஸ் ஆகி வர்றதுங்கிறது என் கஷ்டம். என்ன காரணம்? வீட்ல நிம்மதி இருந்தா தான், அவன் போற பொழப்பாகட்டும், சோசியல் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், 4 பேர்த்துட்ட கலந்து பழகுறதா எல்லாமே நிம்மதியா இருக்கும். அதே மாரி கணவர் நல்லா வச்சுக்கிட்டா தான், மனைவிக்கு மற்ற எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தா போகும். இல்லாட்டினா புள்ளைய போட்டு அடிச்சுப்புடுவாங்க, டென்ஷனா இருப்பாங்க, சவுண்ட விடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில அவங்களுடைய நடவடிக்கைகளும் அப்நார்மலா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஸ்மூத்தான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது குடும்பம், கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம். ஆனா அந்த கல்யாணம் ஆகுற வரைக்குமே நடக்கிற பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அது இத விட பெரிய பிரச்சனை. இப்போ வரன் பார்க்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, இப்ப நம்ம வெளிநாடுகள்ல எல்லாம் நாங்க பேசி பார்க்கணும், பழகி பார்க்கணும், டேட்டிங் போணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட்ல இருக்கு. அப்ப ஒரு பொண்ண பார்த்து அல்லது ஒரு பையன பார்த்து ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம், 1 1/2 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்றாங்க. நம்ம ஊர் கலாச்சாரம் அப்படி கிடையாது. நம்ம யார் என்னன்னே தெரியாம இருக்கும். நம்ம போய் பார்க்குறோமா, பார்த்ததும் பொண்ண பிடிச்சுக்கிச்சா, மாப்பிள்ளையும் பிடிச்சுக்கிச்சா, உடனே பேச்சுவார்த்தைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பெரியவங்கலாம் பேசுவாங்க, செட் ஆயிரும். இப்போ நவீன காலங்கள் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம்,
மாப்பிள்ளை வந்து பொண்ணுகிட்ட தனியா 2 வார்த்தை பேசணும்ன்றாரு. பொண்ணு வந்து மாப்பிள்ளை கிட்ட 2 வார்த்தை தனியா பேசணும்னு சொல்லுது. அது இந்த பிள்ளையும் பையனும் படிப்பெல்லாம் நெறைய வந்ததுக்கு அப்புறம். இந்த மாரியானது வருது. அதையே ரொம்ப பெரிய விஷயமா பேசுவாங்க முந்தி. ஆனா, இப்ப அந்த இடம் வந்து கொஞ்சம் கேஷுவலா நிக்கிது. சரி, நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க போய் பேசிட்டு வருவாங்க அப்படின்ற மாரியான ஸ்டைல் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஊர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, நாங்க வந்து பழகி பார்க்குறோம், பேசி பார்க்குறோம், டேட்டிங் போறோம் அப்படின்ற மாரியான பாயிண்ட் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே மேற்கத்த கலாச்சாரத்த பார்த்து காப்பி அடிக்கிறது தானே. அவன் நம்மள பார்த்து காப்பி அடிச்சுக்கிருக்கான். இருந்தாலும் அங்க அக்கறைக்கு இக்கரை பச்சை தானே. அதனால அந்த மாரியான ஒரு பாயிண்ட். அப்போ இப்ப நடந்துட்டு இருக்கிற பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, இந்த மாரி கலாச்சார மாறுபாடுகளோடு கூடிய ஒரு டைம் தான் இப்போ போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கல்யாணம் நிக்கிறது அப்படிங்கிறது ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அப்படின்னாக்க, எக்ஸாக்ட்டா இந்த ஜாதகம் கல்யாண மண்டபத்துல போய் நின்னு போயிரும் அப்படின்னோ, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நின்றும் அப்படின்னோ, அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில இந்த கல்யாணத்துல வந்து கல்யாண ப்ரொசீடிங் நடந்துட்டு இருக்கையில பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாரியான பாயிண்ட்டையோ ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியாது. அது கஷ்டம். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. சரியா? ஆனா, ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கலாம். இத ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் அந்த எடுத்துக்காட்டுமே ரொம்ப வித்தியாசமான எடுத்துக்காட்டு. காமிக்கிறேன் பாருங்க. அத எடுத்து வேற வைக்கல நான். அதாவது அ ஒரு நண்பர் அவரு. அவருக்கு வந்து திருமணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குடும்ப நண்பரும் கூட. நீண்ட நாள் அவர் குடும்ப நண்பர். அவருக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த கல்யாணத்துல வந்து தனசேகரா? இல்லையே! கொஞ்சம் இருங்க வரேன். நான் அத எடுத்துக்கிறேன். ம். எடுத்துட்டேன். இதுல இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகத்தையே எடுத்தரலாம். அங்க இருந்தே போவோம். இதான் அந்த ஜாதகம். அதாவது 1984 நவம்பர் மாசம் 5ஆம் தேதி 5 மணி 15 நிமிஷம் பிஎம். திண்டுக்கல்ல பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. லக்னமா வந்திருக்கிறது வந்து மேஷ லக்னம், ராசியா வந்திருக்கிறது மீன ராசி, ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்திருக்குது. சரி. இப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபிக்ஸ் பண்ணியிருந்தப்ப, ஆ என்ன நடக்குது அப்டின்னா, ஆ சுக்கிர தசையில ராகு புத்தி போயிட்டு இருக்குது. இருங்க, நான் கரெக்ட்டா இன்னொரு தடவ செக் பண்ணிக்கிறேன். எஸ். சுக்கிர தசையில ராகு புத்தி போயிட்டு இருக்கு. 2019 நவம்பர்ல ஆரம்பிச்சு 2022 நவம்பர் வரைக்கும் சுக்கிர தசை ராகு புத்தி. இங்க பாருங்க, சுக்கிரன் வந்து குடும்பஸ்தானாதிபதி, கலஸ்திர ஸ்தானாதிபதி, அவரு போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ராகு வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல நிக்கிறார். சுக்கிர தசையில ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. இப்போ கல்யாணம் இந்த ஜாதகருக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதும், என்னுடைய எண்ணம் என்ன அப்டின்னா, ராகு உட்கார்ந்திருக்கிறது சூரியன் சாரம். அந்த சூரியன் நீசமாயிட்டார். ராகு உட்கார்ந்திருக்கிறது சுக்கிரன் வீட்ல. அந்த சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அப்ப 2, 12ங்கிறது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். எது? ராகு, கேதுவுக்கு. அப்ப டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கிரனும், சூரியனும் தான். இவங்க 2, 12 நிக்கிறதோட மட்டும் அல்லாம, இங்க சூரியன் நீசம் வேற. இப்போ இந்த ராகு புத்தியில கல்யாணம். ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கல்யாணம் பண்றதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுனால, சரி சீக்கிரம் வச்சிரலாம் அப்படிங்கிறதுக்காக பேசி முடிச்சு வைக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் யோசிச்சேன். என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அதாவது எப்படியுமே அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கட்டும்னு தான் நெனைப்போம். இல்லையா? இருந்தாலும் குடும்பஸ்தானாதிபதி 8ல மறையுது. கலஸ்திர ஸ்தானாதிபதி 8ல மறையுது. கலஸ்திர ஸ்தானத்துல ராகு தனிச்சு உட்கார்ந்திருக்கார். அந்த ராகு நெகட்டிவ் இம்பாக்ட் குடுக்குற மாரி இருக்கார். ஆனா கல்யாணம் கூடுது, பந்தல் போடுறாங்க, வெள்ளை அடிக்கிறாங்க வீட்டுக்கு, பத்திரிக்கை அடிச்சு எல்லாத்துக்கும் குடுத்துட்டாங்க. எனக்கும் கொண்டு வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க. திண்டுக்கலுக்கே கொண்டு வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த ஜாதகத்த பார்க்கையில நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளோ வேகமா அவங்க சந்தோஷமா, பிரமாதமா அந்த கல்யாண வேலைகள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றது?
அதாவது இந்த கல்யாணம் வந்து நடக்காது. இல்ல நடந்து பிரிஞ்சிரும். இல்ல கல்யாணம் நடந்தா குடும்ப வாழ்க்கை உருப்படி இல்லாம போயிரும். சார் இப்படித்தானே சார் சொல்ற மாரி இருக்கும். புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருவாங்க. இந்த மாரியான பாயிண்ட்ல தானே சொல்லணும். அந்த ராகு புத்திங்கிறது. அப்போ பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதான் இருந்தது. நான் என்ன நெனச்சேன், ஒருவேள ராகு புத்தி எதுவும் முடிஞ்சிருக்குமோ? அது முடியறதுக்கு முன்னாடியே நான் வந்து இவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணப்ப ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி வந்திருக்கும். ஆ ராகு வந்து இந்த கால்குலேஷன் எரர்ல எதுலயாவது விட்டிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது எனக்கு. அதுவும் பெரிய சந்தேகமா இல்ல. ஏன்னா கால்குலேஷன்ல நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்போம் இல்லையா? அதனால ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பிறந்த நேரம் குடுத்ததுல ஏதாவது மாத்தி கீத்தி குடுத்திருந்தா கூட அந்த மாரி இருக்கலாம்ல. அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட் இருந்தது. ஆனாலும் எக்ஸாக்ட்டா அந்த சுக்கிர தசை ராகு புத்தியில தான் கல்யாணம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, இந்த கல்யாணத்துக்கு வந்து இந்த முன்னேற்பாடெல்லாம் பண்ணுவாங்கல்ல. பந்தல் போடுறது, லைட் கட்டுறது, சீரியல் கட்டுறது அந்த மாரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கையில, வயரிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இந்த ஜாதகருடைய அப்பா போயி அந்த வயர வந்து பவரோட சேர்த்து கையில பிடிச்சிடுறாரு. கரண்ட் ஷாக் ஆகி அப்பயே ஸ்பாட் அவுட் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில அல்லது அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம். 1 நாள் 2 நாள் கேப்ல கல்யாணம். 2 நாளா 3 நாள்னு நெனைக்கிறேன். 1 வாரம் கூட இல்ல. அந்த கேப்ல கல்யாணம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல கல்யாணத்த நிறுத்துறதா, இல்ல வந்து நடத்துறதா அப்படிங்கிற குழப்பம் அவங்களுக்கும் வந்தது. நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சஜஷன் சொன்னேன், நிறுத்தலாம் வேணாம் நடத்திருங்க. முன்ன வச்ச கால பின்ன வைக்க வேணாம். ஏன்னா விட்டுட்டோம்னா கல்யாணம் நின்னு வச்சுன்னா, இந்த பிள்ளைய வந்து யாரும் கட்ட மாட்டாங்க. அதனால கண்டிப்பா வந்து கல்யாணத்த நடத்திறணும் அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட் என்னைய கேட்டப்ப நான் சஜஷனா சொன்னேன். அதே மாரி அவங்க கல்யாணத்த வச்சுட்டாங்க. நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியாத்தான் போகுது. சந்தோஷமாத்தான் போகுது. பிரியவும் சந்தோஷமாத்தான் இருக்காக. இன்னைக்கு கூட அந்த பிள்ளைய கூட்டு வந்திருக்கலாம்லப்பான்னேன். பிஸியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப பாருங்க, சுக்கிர தசை குரு புத்தி போகுது. ராகு புத்தி முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இ இ இத இந்த காம்பினேஷன்ல இந்த பிளானட்டரி பொசிஷன்ல கல்யாணம் நடக்கும்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? நடக்காதுங்கிறத தான் நான் அடிச்சு சொல்லுவோம். ஆனா நடந்தது. எப்படி நடந்தது? ஒரு உயிர் பலிய எடுத்துக்கிட்டு நல்லபடியா நடந்தது. அப்போ 2ஆம் இடத்துல ராகு தனிச்சு நிக்கிறாரு. 2ஆம் இடத்ததிபதி 8ஆம் பாவத்துக்கு போயிட்டாரு. 7ஆம் பாவத்துல பாதகாதிபதி உச்சம் பெற்ற நிலையில நிக்கிறாரு. கூட சூரியன். சூரியன், சனி காம்பினேஷனும் சிக்கலான காம்பினேஷன் அங்க. இதுல இன்னொரு பியூட்டி பாருங்க. ராகு வந்து சூரியனோட கனெக்ட் ஆகுறாரு. சூரியன் சாரம் வாங்கியிருக்காரு. அந்த சூரியன் வந்து நீசமாகுறாரு. அப்ப தகப்பனார் வந்து அடியாகி, கிட்டத்தட்ட தகப்பனார பலி குடுத்து அந்த கல்யாணம் நடந்த மாரி, அப்படிங்கிற மாரியான பாயிண்ட். இதுக்கு வந்து இந்த பையனுடைய ஜாதகம் தான் காரணம். இல்ல வந்த பொண்ணுடைய ஜாதகம் தான் காரணம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ள எல்லாம் போ வேண்டாம். அதெல்லாம் மூட நம்பிக்கை. இந்த ம அதாவது குடும்பஸ்தானம், கலஸ்தரஸ்தானம் மறைஞ்சிருந்து 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து, அதனுடைய புத்தி நடந்து, அப்போ கல்யாணமும் நடக்குதுன்னா, அப்ப இறைவனுடைய அந்த இதுக்கு பேரு தான் கர்மா அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது மாதிரியான விஷயங்களத்தான் கர்மான்னு எடுத்துக்கணுமே தவிர, நான் வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணேன். அந்த சீட்டு கிடைக்கல. என் கர்மா சரியில்ல. நான் பண்ண பாவம் அப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்ல. ஸோ, இதுல நல்லா யோசிச்சோம்னா, இந்த இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது இதுல. அங்க பாருங்க, நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு விஷயத்த. அதாவது தசாநாதனுக்கு அந்த ஸ்தானம் எப்படி இருக்கு? நம்ம பார்க்க போற பலன். அதே மாரி லக்னத்துக்கு நம்ம பார்க்க போற பலன் எப்படி இருக்கு? இத 2யும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க, லக்னத்துக்கு 2க்கு அதிபதி 8க்கு மறையிறாரு. 2ல ராகு. தசை நடத்துறது எது? சுக்கிர தசை நடக்குது. சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்து அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி யாருன்னு பாருங்க, குரு. அவர் ஆட்சி ஆயிட்டாரா? அவரோட அந்த குருவுக்கு சுக்கிரனுக்கு வீடு குடுத்தவனும் சேர்ந்து நிக்கிறாரா? அப்ப பாருங்க, இந்த சுக்கிர தசையில அவருக்கு குடும்பம் வந்துரணும். சரி. ராகு புத்தி நடக்குது. ராகுவுக்கு குடும்பஸ்தானாதிபதி யாரு? புதன். அவரு 7வது வீட்ல நிக்கிறார்ல. அப்போ அந்த வகையிலயும் வந்து குடும்பம் உருவாகிரும் அப்படின்ற மாரியான அமைப்பு. திசாநாதனோட புதன் உட்கார்ந்திருக்கனால, இந்த ராகு புத்தில. ஆனா, லக்னத்துக்கு சரியில்ல. அப்ப லக்னத்துக்கு சரியில்லைங்கல, கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பாதிப்ப குடுக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான பாதிப்ப யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் நானும் எதிர்பார்க்கல. இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம சொல்லியிருந்திருக்கலாம். வேண்டாம், நிறுத்தி வைங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா உசுரு போகுங்கிற அளவுக்கான பாதிப்பு. இவங்க சண்டை போட்டுக்கிருவாங்க, பிரச்சனை பண்ணிக்கிருவாங்க, மல்லு கட்டிக்கிருவாங்க, மண்டைய உடைச்சுக்கிருவாங்கங்கிற மாரியான பாயிண்ட்ல தான் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோமே தவிர, இத தாண்டி
இதுக்கு அடுத்த பாயிண்ட்ல அவங்க அப்பா உயிரை பிடுங்கி விடும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை பார்க்குது. அப்போ அந்த 2ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் இடம் 7ஆம் இடங்கிறது எவ்வளவு முக்கியம். இங்க 8ஆம் இடமும் 2ஆம் இடமும் சம்மந்தப்படல. எந்த அளவுக்கு அந்த லைஃப் வந்து அடி வாங்குச்சு அப்படின்றது தான் இதுல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம். சரி, இது ஒரு எக்ஸாம்பிள். இது இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்குள்ள போவோம். இதுல 1989 டிசம்பர் 24 6:50 AM காலையில நேரத்துல பிறந்தது. அதே மாதிரி தான், திண்டுக்கல்னே வச்சுக்கலாம். லக்னம் வந்து தனுசு லக்னம், ராசி வந்து துலாம் ராசி, ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது விசாக நட்சத்திரம். இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு வேலையில உட்காந்துருக்கார். அப்புறம் வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் வருது, வெளிநாடு போறாரு, வேலை பார்க்குறாரு, எல்லாம் ரைட்டு. அது வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல என்ன ஆகுதுன்னா, சனி தசை குரு புத்தியில இவருக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. சனி உட்கார்ந்திருக்கிறது குடும்பஸ்தான அதிபதி, 3க்கு அதிபதி, அவர் லக்னத்துல உட்கார்ந்திருக்கார். குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. குரு லக்னாதிபதியாகி 7ஆம் பாவத்துல நிக்கிறார். அப்ப கல்யாணத்தை கையை காமிச்சிருவார். அப்ப சனி தசை குரு புத்தி கடைசி புத்தி சனி தசையில. அதுல வந்து இந்த ஜாதகருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது. திருமணம் ஃபிக்ஸ் ஆனதும் சனி குரு 2019 டு 21 அக்டோபர் வரைக்கும் நடந்தது. அந்த குரு புத்தி முடிஞ்ச உடனே புதன் தசை ஆரம்பிச்ச உடனே முதல் பாயிண்ட், இவருக்கு வெளிநாட்டுல பார்த்துட்டு இருந்த வேலையில ஃபண்ட் முடிஞ்சு வச்சு நீங்க கிளம்பலாம்ட்டான். முதல் பாயிண்ட் வேலை முடிஞ்சு. இவர் வெளியில இருக்கையிலேயே என்ன பண்றாரு, அந்த பொண்ணோட பேசிட்டு இருக்காரு. போன்ல பேசிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இது என்ன ஆகுது, ஒரு இந்த வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே போன்ல கொஞ்சம் கான்ட்ராவர்சி ஆயிடுது. யாருக்கு, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் கான்ட்ராவர்சி வந்துருது. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, உங்க ஃபேமிலி சரியில்லை, எங்க ஃபேமிலி சரியில்லைன்னு ஏதோ ரெண்டு பேசுறாங்க. இவர் என்ன பண்ணி நினைச்சிட்டு வர்றாரு, சரி வேலை போனது கூட ஒரு வகையில நல்லதுதான். வேலை போனதுங்கிறத வந்து இந்தியாவுக்கு மாத்திடுறாங்க, தாய்நாட்டுக்கு மாத்திடுறாங்க. அப்ப மாத்தி இங்க வந்ததும், இங்க வந்தோம்னா நம்ம வந்து இந்த பொண்ணுக்கு இருக்க இந்த கான்ட்ராவர்சியும் நேரா பார்த்து பேசினோம்னா சரியா போயிரும். அப்ப கல்யாண மேட்டரும் முடிச்ச மாதிரி இருக்கும். வேலைக்கும் இங்க வந்து வந்த மாதிரி இருக்கும். மாடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சுங்கிற மாதிரியான பாயிண்ட்ல கிளம்பி வந்துடுறாரு. வந்து இங்க பேசினதுக்கு அப்புறம் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என்னமுமே செய்ய முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு போய் முழுசும் வந்து கல்யாணத்தை நிறுத்துற மாதிரியான ஒரு சூழலுக்கு போயிட்டாங்க. மேரேஜை நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு போயாச்சு. இப்ப இத வந்து என்ன செய்யறது, என்னம் செய்ய முடியாது இல்லையா. கல்யாணம் நின்னதுதான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல போய் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்ணு வீட்ல வந்து பேசியிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்ல ஒண்ணும் அசைஞ்சு குடுக்கல. சரிதான்ப்பா, இல்ல வேணாம். நம்ம அது இத்தனைக்கும் வந்து நிச்சயம் வரைக்கும் போன கல்யாணம் அது. அப்போ இந்த இடத்துல ஏன் நின்னுச்சு அப்படின்னா, சனி தசை குரு புத்தியில கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது சரி. புதன் தசை புதன் புத்தியில கல்யாணம் வச்சுக்கலான்னு பேசியிருக்காங்க. இந்த புதன் தசை புதன் புத்தி வந்து கல்யாணம் நடத்துறதுக்கு பதிலா நிறுத்திருச்சு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, முதல்ல இவங்க நிச்சயம் பண்றதுக்கு அந்த பொண்ண ஃபிக்ஸ் பண்ணாங்க பாருங்க, அங்கேயே தப்பு இருக்குது. அதாவது எப்படின்னா, சனி வந்து தசையில ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நல்லா இருக்குது. தசை நடத்தக்கூடிய சனிக்கு 2ஆம் இடத்த அதிபதி யாரு? அவரே சனிதான். அவர் லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார். அப்ப இது ஸ்ட்ராங்கான பொசிஷன். சனி தசையில கல்யாணம் நடக்கணும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி யாரு? சனி. அவர் லக்னத்துல உட்கார்ந்திருக்கார். அப்ப இதுலயும் கல்யாணம் நடக்கணும். இன்னும் சொல்லணும்னா அவர் சுக்கிரன் சாரம் வேற, அதனால நல்லபடியா நடக்கணும். இப்போ குருவுக்கு வாங்க. புத்திநாதன் குருல தான் இந்த பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிருக்குது இவருக்கு. இந்த குரு வந்து வக்ரம் ஆயிருக்கார். அப்ப பாதகஸ்தானம் ஏறி இருக்கிறார், வக்ரம் ஆயிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயம். இந்த வக்ரம்ங்கிறது வந்து எப்படியும் பிரச்சனையை கிளப்பக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப இந்த வக்ர குருல ஃபிக்ஸ் ஆனது வந்து அது வரைக்கும் சண்டை சச்சரவோடயே ஓடி இருக்குது. எது போன்ல பேசுறதுங்கிறதுலயே சண்டை சச்சரவோடயே ஓடி இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த குரு புத்தி நடக்குது இல்லையா, குருவுக்கு 2ஆம் இடத்துல யார் நிக்கிறா? கேது நிக்கிறார். அப்ப குரு புத்தியில கல்யாணம் நடக்க முடியாது, வாய்ப்பு இல்லை இல்லையா. சரி, இப்போ இந்த சனி தசை குரு புத்தி முடிஞ்சு போது அடுத்து புதன் தசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கார். ஆனா பரிவர்த்தனை யோகத்துல 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருவார், மிதுனத்துல. குருவும் புதனும் பரிவர்த்தனை இருக்கு இந்த இடத்துல. அப்ப 7ல போய் புதன் உட்கார்ந்தது என்ன ஆகும்? ஆஃப், சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. எது? 7ஆம் இடம்ங்கிறது வந்து கலஸ்திர ஸ்தானம் இல்லையா, அது பாதகஸ்தானம் வேறையா. உபய லக்னத்துக்கு 7க்கு அதிபதி 7ல ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ இருந்தால்
அந்த அந்த தசை நடந்ததுன்னா கல்யாணம் ஆகி ஒரு 2, 3 வருஷத்துக்குள்ள அந்த தசை நடந்தா குடும்பத்துல இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பேசணும். நிறைய இடத்துல பேசியிருக்கோம். இங்க கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. எது? அந்த புதன் தசை, புதன் புத்தி வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, கல்யாணத்த நிறுத்தியே ஆகணுங்கிற மாரியான ஒரு சூழலுக்கு போயிரும். இருந்தாலும், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதாவது எப்படின்னா, இது பெரிய டவுட் இல்ல. சின்னோண்டு டவுட் தான். அதாவது புதன் தசை, புதன் புத்தியில கல்யாணம் நின்னதுங்கிறத விட, புதன் தசை கேது புத்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கேது வந்து லக்னத்துக்கு 8ஆம் பாவத்துல நிக்கிறாரு பாருங்க. இல்லையா? அப்போ இந்த 8ல கேது நிக்கிறதுங்கிறதுனால, மாங்கல்ய ஸ்தானத்துல கேது நிக்கிறதுங்கிறதுனால, மாங்கல்யத்த ஏற விடாம பண்ணியிருக்கலாமோ? ஒருவேளை இவங்க குடுத்த டைம் 6:50ங்கிறது 6:42, 6:40 52, 47 அந்த மாரி இருந்ததுன்னா, ஒரு 2, 3 நிமிஷம் வித்தியாசப்பட்டுச்சுனாலே போதும். நிச்சயமா இது வந்து பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். அப்ப அதனால எதுவும் வந்து நிறுத்தியிருக்கலாம். அப்படியே இல்லனாலும் புதன் தசை, புதன் புத்தியாவே இருந்தாலும் கல்யாணம் நின்னுதான் ஆகணும். அதுக்கு காரணம் வந்து 7ல நிக்கிறதுங்கிறது. ஆனா இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, சப்போஸ் நடந்திருந்தாலும் அது டைவர்ஸ் தான். இல்லையா? இப்போ அடுத்த கல்யாணம்னு பண்ணா இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்குமா? அப்படின்னாக்க நிச்சயமா நல்லா இருக்கும். என்ன காரணம்? இதுலயே ஒரு தோஷ நிவர்த்தி ஆயிடுது இல்லையா? கல்யாணம் வரைக்கும் போய் ஒரு கௌரவ குறைச்சல், அவமானம் ஆயிருதுல்ல. நடப்பதாம் 10ஆம் தானம் நீசனாய் நாசர் வார்க்க படப்பாவார் அம்சமேற மானமே ஈனமாகும்ன்றாங்கல்ல. அது மாரி மானம் கெட்டு மகளி விட்டு போகுதுன்றாங்கல்ல. அது மாரி அந்த கௌரவ குறைச்சல் வந்துடுறதுங்கிறதுனால. ஏன்னா இதுல கௌரவ குறைச்சல் இல்லாம இருந்திருந்தா கல்யாணம் ஆகி, டைவர்ஸ் ஆகி அந்த க அ மான அவமானங்கள சந்திச்சு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போணும். இப்ப இங்கேயே அது எல்லாமே வந்துருது இல்லையா? அப்ப என்ன செய்யலாம்? ரைட் அப்படின்ட்டு விட்டுட்டு அடுத்த கல்யாணம் அப்படின்னு போம்போது, நிச்சயமா திருப்திகரமாவும், சந்தோஷமாவும் ஓட்டிருவாங்க. எப்படி? புதனுக்கு 2ஆம் இடம். இப்ப புதன் தசை, அது புதனுக்கு 2ஆம் இடம் சனி, புதனோடயே சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். சரி. சனி புதன் தசையில கேது புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றதுங்கிறது சுக்கிர புத்தி வரும். இந்த சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்த அதிபதி யாரு? அ சனி. அவரு சுக்கிரனுக்கு 12ல மறைஞ்சிருக்கார். ஆனா மறைவு கிடையாது. ஏன்னா குரு அங்க ஆட்சி ஆயிடுறார் இல்லையா? அதனால மறைவு கிடையாது. அப்போ சுக்கிர புத்தியில அடுத்த திருமணம் அப்படிங்கிறது வர்றதுக்கான அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு. அப்போ இதுல கல்யாணம் கடைசி நேரத்துல ஏன் நின்னுச்சு அப்படின்னா, அந்த 2ல ராகு பிளஸ் சுக்கிரன், அ அவருக்கு வீடு குடுத்த சனி இந்த 2 கிரகத்துக்கும் 12ல மறையிறார். அடுத்தது 7ஆம் பாவத்துல குரு வந்து வக்ரமாகி நிற்கிறார் அப்படிங்கிறதுனாலயே, பொண்ணு பார்த்து மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாரி பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுங்கிறதுனால உறுதியா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாரி 8ல கேது நிற்கிறதுங்கிறதுனால, புதன் தசை புதன் புத்தியா இருந்தாலும், புதன் தசை கேது புத்தியா இருந்தாலும், அந்த கல்யாணத்துல பிரச்சனைகளும், தடைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட் சொல்லுது. அப்போ ஒரு திருமணம் அப்படிங்கிறது எத்தன பேருடைய எதிர்பார்ப்பு. பொண்ண பெத்தவங்க, பையன பெத்தவங்க, பையன் கூட பிறந்தது, பொண்ணு கூட பிறந்தது, ஃப்ரெண்ட்ஸ் போக்குவரத்து, இப்படி ஏகப்பட்ட பேருடைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில நடக்கக்கூடியதுங்கிறது கல்யாணம். அது எல்லாம் கூடிருச்சுன்னா, எல்லா பேரும் இத்தன மனசும் சந்தோஷப்படும். எங்கனையாவது ஒரு பக்கம் பிரேக் ஆகி நின்னுச்சுன்னா, நிச்சயமா இதுல அத்தன பேரும் சந்தோஷப்படலன்னா கூட, ந ம 90% வந்து வருத்தப்படுவாங்க. இல்லையா? கவலைப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க இப்படி ஆயிருச்சேன்னு. ஆனா இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணுக்கும், பையனுக்கும் விலகி போனதுங்கிறதுல, கல்யாணம் பண்ணிட்டு திருப்பியும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா, செகண்டுன்னு ஆயி போயிரும். அப்போ அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆன பையன பார்க்க வேண்டி வரும். இந்த பையனுக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆன பொண்ண பார்க்க வேண்டி வரும். இப்ப அப்படி இல்ல இல்லையா? அவங்கவங்க ஏதோ ஃப்ரெஷ்ஷா வந்து வருதுங்கிறத கூட பார்த்து கட்டிக்கிருவாங்கல்ல. ஸோ அந்த வகையில, கல்யாணத்துக்கு முன்னால பிரிஞ்சதுங்கிறது ஒரு வகையில நல்லதா போச்சு. இருந்தாலும், இந்த திருமணங்கள் அப்படின்னு வரையில, இந்த மாரியான டைம்ல பிரச்சனை உறுதியா வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நம்ம வந்து நான் குடுத்த ஜாதகத்துல வந்து அந்த 2ல ராகு இருக்கு. கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க கல்யாணம் நடத்த முடியாது. ஜாதகத்த வாங்குனதும் ஜோசியார் தூக்கி எறிஞ்சாரு, போடான்னு சொன்னாரு அப்படிலாம் சொல்றோம்ல. அது மாரிலாம் சொல்லி அனுப்புனா, அவங்களுக்கு எவ்வளோ மனசு வேதனையா இருக்கும். அவ்வளோ சந்தோஷமா அவங்க அத ஆரம்பிக்கல. ஆனா, உண்மைய சொல்லணும்னா, இது உசுரு போயிரும்ங்கிற மாரியான பாயிண்ட். ஏதோ பிரச்சனை வரும், சண்டை வரும், கல்யாணம் நிக்கலாம் அல்லது வந்து நடந்து பிரியலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம யோசிக்க வச்சதே தவிர, ஒரு உயிர பலி எடுக்கும், கல்யாணம் நடக்கும்ங்கிறது, இது மாரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரேர் இன் கேஸ். அப்போ இந்த 2ஆம் இடம், 2ஆம் இடத்த அதிபதி, 2ஆம் இடத்த 7ஆம் இடம், 7ஆம் இடத்த அதிபதி. இதுல பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத, அதுவும் குறிப்பா கல்யாண பொருத்தத்துக்கு பார்க்கிறதுங்கிறதுல 1க்கு 2 தடவ ரொம்ப கவனமா பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, இந்த ஜாதகம் இந்த மாரியான ஜாதகம் எல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரியா? அநேகமா இப்ப நான் குடுத்தது வந்து எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன்.
அதாவது கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஜாதகங்கள் தாண்டி வருது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டின் ஹவர்ஸ் டைம் கொண்டு போனோம். ஆக்சுவலா இன்னைக்கு கொஸ்டின் அவர் வேணாம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதனால நாளைக்கு முழுசா கொஸ்டினை மட்டும் தனியா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. ரெண்டாவது கணேஷ்குமார் வேற இன்னைக்கு வர காணோம். அதனால பொறுப்பை தூக்கி இன்னொரு கையில கொடுத்துட்டு கூட நம்ம ரிலாக்ஸ்டா உட்கார முடியாது. அதனால நாளைக்கு வந்து நம்ம கொஸ்டின் அவரை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இந்த லெக்சர் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுங்கிற ஒரு கருத்து மட்டும் ஒரு 2 பேர் சொல்லுங்க. அப்புறம் நம்ம கிளம்பலாம். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். மைக் ஓபன் பண்ணி வாங்க. சார் சக்தி கணேசன் சார். சொல்லுங்க கோவிந்தராஜ் சார், என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல கணேஷ்குமார் இல்லன்னு சொன்னீங்களே. இல்ல அதுக்கா இல்ல ரெண்டாவது நாளைக்கு உட்காந்துக்குவோம். கொஸ்டின் ஆன்சரை தனியா கூட வச்சுக்கிறோம். அதுக்காக. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். வாங்க மோகன் நடராஜன் சார். சார் வணக்கம். வழக்கம் போல நேற்று மாதிரியே வகுப்பு சிறப்பாக இருந்தது சார். ரெண்டுமே வெவ்வேறு வேரியேஷன் இருக்கக்கூடிய ஜாதகம். நல்ல விளக்கம் சார், அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. சந்திராவளி மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். இது ரொம்ப அருமையா இருந்தது விளக்கம். ஏன்னா திருமணத்துல ஏதாவது பிரச்சனை வரும் தான் இத பார்க்கும்போது சொல்லுவோம். திருமணம் வந்து ஏதான ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதனால இந்த தசாபுக்தி இதுல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடும். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், அதனால நின்னு இது மாதிரி ஆகும்ன்றது நிஜமாலுமே இப்ப நீங்க விளக்கின உடனேதான் புரியுறது சார். இந்த 2 ஜாதகமே ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் இது. அது இந்த பொண்ணு மாப்பிள்ளைய போன்லாம் கொடுத்து பேச வைக்கிறது, டேட்டிங் போறது, அது வேற நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு வேணா சரியா வருமே தவிர நம்ம ஊருக்கு சரியா வருமாங்கிறது சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி பேசியே நின்ன கல்யாணம் நிறைய இருக்கு. கல்யாணம் நிறைய இருக்கு சார். அதான் நம்மள முன்னாடி எல்லாம் பேசவே விட மாட்டாங்க. அதாவது அந்த காலத்துல பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அப்பத்தாலாம் இருக்கலதான் சொல்லுவோம், உங்க தாத்தனை நான் நிமிந்து பாக்குறதுக்குள்ள பெரியவன் பிறந்துட்டியா அப்படிங்க. அப்ப அது மாதிரி இருந்த காலம்லாம் போய் இப்ப வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பிள்ளைய பத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால இது நம்ம கலாச்சாரத்துல எந்த அளவுக்கு தெளிவா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல இருந்து. ஆச்சரியமான விஷயம். ஓகே மேடம். நன்றி சார். நன்றி நன்றி. வாங்க முச்சாமி வாங்கன்னா எந்திரிச்சு நடந்தே வர்றாருயா. எங்க திண்டுக்கலுக்கு நடந்துட்டு இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட என் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கேன். 52 தரம் தான் நான் கல்யாணம் இருக்கு, 53வது தரம் கல்யாணம் அப்படின்ட்டு இது நடந்துரும் சாமி அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. நான் நடந்துருன்னு சொல்லி நீ அந்த பிள்ளைய கட்டி அப்புறம் அந்த பிள்ளை ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு அப்புறம் உன் மேல குறைவிட்டு என்ன பண்ண? நான் என் மேலதான் குறைவிட்டுக்கணும் இல்லையா? கரெக்ட். அதே மாதிரி 2ஆம் இடத்துல பாவகரம் இருக்கு, 7ஆம் இடத்துலயும் பாவகரம் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் போய் நிக்கல. பேசி முடிக்கிற வரைக்கும் போய் கல்யாணம் நின்று இருக்கு. அது மாதிரி இருக்கு. அதை நான் பார்த்திருக்கேன். ஏன் ஜாதகம் நானே பார்த்திருக்கேன். நல்லது நல்லது நல்லது. இதெல்லாம் பார்த்துதான் வந்திருக்கோம். ஆமா. ஓகே ஓகே, நல்லதுப்பா, மிக்க நன்றி. தனலட்சுமி மேடம் வாங்க. வணக்கம் சார். ரெண்டுமே ரொம்ப நல்ல ஜாதகம். உதாரணமா ரொம்ப நல்லா ஏன் கல்யாணம் நின்று போச்சு, ஏன் நிச்சயதார்த்தம் நின்று போச்சு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். இதே மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நேத்து ஒரு ஜாதகம் சொன்னேன். இன்னைக்கு வந்து நிச்சயமாகி நின்று போன ஒரு மேரேஜ். மீன லக்னம். நீங்க 7ஆம் இடத்தோட பாவகிரகங்கள் வந்து சம்பந்தப்படப்படான்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி மீன லக்னத்துக்கு 7 செவ்வாய் இருந்து புதனும் செவ்வாயும் விருச்சிகத்திலையும் உங்களுக்கு கண்ணிலையும் செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை நிச்சயம் ஆகி அந்த எல்லாம் பண்ணி கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 பேரும் அந்த ஃபாரின்ல இருக்க அந்த பையன் பேசியே வந்து எனக்கு இப்ப பேச முடியாது, அப்ப பேச முடியாது, அப்படி இப்படி ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியலா ஒரு டாபிக் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் வந்து கனடா போனா எப்படி இருப்பான்னு தெரியாதுங்கிறதுலாம் அந்த பொண்ணே வேணாம் சொல்லி அந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு. அந்த 7ஆம் ஒரு வகையில அந்த மாதிரி கான்ட்ரவர்சி வரையில நின்றுறதுங்கிறது நல்லது. அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போவேலதான் சிரமங்கள் ஜாஸ்தி ஆயிடும். அதனால அந்த மாதிரி கான்ட்ரவர்சி வரையில நிறுத்திடுறதுதான் பெஸ்ட். அதான் நீங்க கௌரவ குறைச்சல் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அதனாலே டிப்ரெஷன் ஆகி இன்னும் அதுல இருந்தே வெளில வரல. பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுத்தேன்ட்டு. நல்லதுமா, ரொம்ப இதா சார், நல்லா இருந்தது சார், அருமையான விளக்கம். ரொம்ப நன்றி சார். நன்றி. அதே முதல் ஜாதகத்துல சொன்னேன் இல்லையா 2ல ராகுன்ட்டு. அந்த சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல வந்து சந்திரன் சனியோட சாரம், சந்திரன் புணர்வும் இருக்கு அந்த ஜாதகத்துல. ஒரு நிமிஷம் இருங்க. உத்திரட்டாதி சாரம்.
இந்த ஜாதகமா? இல்ல இல்ல, முதல் ஜாதகம் 2ல ராகு. ம். ஓ, சந்திரன் 12ல இருக்காருங்கிறீங்களா? சந்திரன் சனியோட சாரம் வாங்கியிருக்காரு, புனர்புங்கிற. ஓ, புனர்பூங்கிறீங்க. சரி, ரைட், நல்லது. இதுவும் அதுவும் நல்ல ஒரு காரணம் சொல்றேன். நீங்க சொன்ன காரணம் தான் சார் மெயின் காரணம். 2, 7, 8 அதெல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திரன் சனி புணர்வு திருமணத்தை நிறுத்தும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அதுவும் ஒரு அதுக்கு காரணமா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. ம். நல்லது, 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 நல்லதுமா. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. இளங்கோ சார். சார் நான் இங்க இருக்கேன் சார், நாகர்கோயிலும் இருக்கு. சார், அதுக்கப்புறம் நாகர்கோயில் வரல. வந்திருந்தா தான் வந்திருப்பேன்ல. நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. ஒரு வாரம் போன வாரமா ஒரு வாரம் வந்து கொடைக்கானல்ல போயிடுச்சு சார். அதனால வர முடியல. வரேன் சார், நான் நாகர்கோயில் வருவேன், கண்டிப்பா வரேன். சரிங்க சார், சரிங்க. வேற ஒன்றும் இல்லை சார், கிளாஸ் எப்பவும் போல நல்லா தான் இருந்தது. கிளாஸா இருந்தது. கிளாஸ் தான் நினைக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். நன்றி. நன்றி, நன்றி. ஓகே, இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்திருப்போம். இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா நேற்று வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. வந்து அழைச்சிட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வர்றேன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால மீண்டும் நம்ம நாளைக்கு வந்து கொஸ்டின் அவர் செய்யலாம். நாளைக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரையும் போய் வரணும். அப்படி சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா நாளை மறுநாள் ஜூம் இருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் வழக்கம் போல. மீண்டும் நம்ம இன்னொரு ஜூம் மீட்ல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.